அரசு விசேஷமாக இந்த மாணவர்கள் சம்பந்தமாக வெளியிட்டிருக்க சுற்றறிக்கைகள் முறையாக அறிவுறுத்த செயல்பாடுக்கு போகணும். அதோடு நாங்கள் காரணம் பாடசாலை மட்டத்தில் இன்னொரு பிரச்சனை உருவாகி இருக்குது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் பாடசாலை மட்டத்தில் போதை வஸ்துகள் அதிகரிச்சிருக்குது. பாடசாலை மட்டத்தில் தற்போது நாங்கள் காண்கிறோம் இலங்கையில் மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால் பாலிய துன்புறுத்தல்கள், உடல் ரீதியான தண்டனைகள் அதிகரித்து இருக்குது. இதை நிறுத்த வேண்டிய ஒரு செயல்பாடு எங்களுதிலும் கல்வி அமைச்சில் முதலாவது 2005 ஆண்டு 17/2005 சுற்றறிக்கை வெளியிட்டு மாணவர்களுக்கு பாடசாலை மாணவர்களுக்கு உடல் ரீதியான தண்டனைகள் வழங்கக்கூடாதுன்ட்டு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இப்போ இதுக்கான செயல்பாடுகளும் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் திரும்ப அந்த செயல்பாடு நடக்கிறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதுக்கு கல்வி அமைச்சியாலே 2016 ஆண்டு 12/2016 சுற்றறிக்கை வெளியிட்டிருக்குது. இதில் கூட சொல்லியிருக்குது மேலதிகமாக 2005 ஆண்டு சுற்றறிக்கைக்கு மேலதிகமாக தான் இந்த சுற்றறிக்கை வெளிவந்தது. இதுலேயும் சொல்லியிருக்குது உடல் ரீதியான தண்டனைகள் மாணவர்களுக்கு வழங்கக்கூடாது. ஆனாலும் நாங்கள் திரும்ப காண்றோம் இந்த செயல்பாடு. நாங்கள் கண்டோம் கடந்த நாட்களில் அமைச்சரவையாலே ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று வெளியே போட வந்துச்சு. என்னெல்லாம் இந்த ஒரு பிரபலியமான பாடசாலையில் நடந்த சம்பவம்னால இப்போ நாங்கள் சொல்கிறோம் கல்வி அமைச்சு இந்த செயல்பாடை முற்றுமுழுதாக நிறுத்துறதுக்கு என்றால் இந்த சுற்றறிக்கை மட்டும் வெளியிட்டு பத்தாது. இது சம்பந்தமாக மாணவர் ஆசிரியர் மத்தியில் இதுக்கான அவங்களுக்கு அறிவுறுத்தலும் அவசியங்கிற காரணத்தை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இதோடு நாங்கள் காண்றோம் பாலிய துஷ்பிரயோகங்களை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் கடந்த நாட்களில் வடக்கில் ஒரு பாடசாலையில் 14 மாணவர்களுக்கு இந்த பிரச்சனை நடந்துருந்துச்சு. அங்கே ஒரு சிற்றுரியல் இப்படியான செயல்பாடுகள் நிறுத்துறதுக்காக அரசு உண்மையாகவே வேலை செய்யணுங்கிறது நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். இப்போ வடமாகாணத்தில் நாங்கள் கண்டோம் இந்த செயல்பாடு 14 மாணவர்கள் இந்த செயல்பாடு. அப்போ இந்த ரெண்டுலேயும் நாங்கள் கண்டது அதுக்கு ஆளானவங்களை மட்டுமில்லை, சில போலீஸ் அதிகாரிகள் கூட நடந்த முறைப்பில். இப்போ நாங்கள் அந்த கிளிநொச்சியில் நடந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மாணவர்கள் எடுத்து 16 பேரையும் ஒரு ரூமுக்குள்ளே வச்சு போலீஸாரினால் அவங்கள எல்லாம் ஒன்றா சேர்த்து போலீஸுக்கு என்னமோ அவங்க தான் குற்றவாளிகள் மாதிரி காட்டுறதுக்கு செயல்பட்டாங்க. அது பிழையான செயல்பாடுகள். இப்போ இப்படியான ஒரு சம்பவம் நடந்தால் அந்த சம்பவத்துக்கு ஆளாகின மாணவர்கள் சம்பந்தமாக அவங்களோட பாதுகாப்பு, அவங்களோட செயல்பாடு அதுகளை பற்றி போலீஸாரினால் அவதானத்தை எடுக்கிறோம். ஆனாலும் அப்படி ஒரு அவதானம் அந்த செயல்பாடு நடக்க இல்லை. அதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா கல்வி அமைச்சு விசேஷமாக இப்படியான செயல்பாடுகள் நடக்கல. இதுக்கு எப்படி இதை நிறுத்துறதுங்கிற இடத்துக்கு வரணும். நாங்கள் காண்றோம் பாடசாலை மட்டத்தில் 2,47,000 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க எல்லாரும் இந்த செயல்பாடுக்கு போகிறது இல்லை. சிறு 1-2 பேர் நடக்கிற செயல்பாடால் எங்களுக்கு கல்வியே இது சம்மந்தமாக ஒரு கேவலமான நிலைக்கு மாறும். அதனால் நாங்கள் சொல்கிறோம் அரசு விசேஷமாக இந்த மாணவர்கள் சம்பந்தமாக வெளியிட்டிருக்க சுற்றறிக்கைகள் முறையாக அறிவுறுத்த செயல்பாடுக்கு போகணும். அதோடு நாங்கள் காரணம் பாடசாலை மட்டத்தில் இன்னொரு பிரச்சனை உருவாகி இருக்குது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் பாடசாலை மட்டத்தில் போதை வஸ்துகள் அதிகரிச்சிருக்குது. பாடசாலை மட்டத்தில் இப்போ இதுகளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு இப்படி தண்டனை கொடுக்க இயலான சுற்றறிக்கை இருக்குது. அப்படி நேரத்தில் பாடசாலை மட்டத்தில் அதிகரித்து போகிற செயல்பாடு இந்த நாங்கள் காண்றோம் கல்வி சுகாதார அமைச்சராக வெளியிட்டாங்க அவங்க ஒரு ரிசர்ச் ஒன்று. அதில் கூட சொல்லியிருக்காங்க மாணவர்கள் மத்தியில் குடிக்கிறது கொஞ்சம் அதிகரிச்சிருக்குது அதுன்னு எண்ணிக்கையாகவே போட்டிருந்தாங்க அவங்க. அப்போ இதுகளை எப்படி நிப்பாட்டுறது? இப்போ டீச்சர்ஸ் மத்தியில் இருக்கிற பிரச்சனை தான், அதிபர்கள் ஆசிரியர்கள் பிரச்சனை தான், அவங்களுக்கு தண்டனை வழங்க மேலாது. இது எப்படி நிறுத்த இதுக்கான ஒரு பொறிமுறை ஒன்று உருவாக்க வேண்டும். நாங்கள் சொல்கிறோம் அது நாங்கள் தண்டனை இல்லை, எப்படி இதுக்கான செயல்பாடு வர வேணும். கல்வி அமைச்சு இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். நாங்கள் காண்றோம் அப்படி கொடுக்குற மாதிரி நாங்கள் காண்றது இல்லை. ஒரு பக்கத்தால் இதால் கஷ்டப்படுறதே டீச்சர்ஸ் மாறலாம், ஆசிரியர்களே தான். அதனால இந்த தற்போது இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் இந்த விசேஷமாக இலங்கை சங்கமிக்கிற வகையில் நாங்கள் மாணவர்களுக்கு உடல் ரீதியாக தண்டனை கொடுக்க நாங்கள் அனுமதிக்கிறது இல்லை. அது எல்லாம் அது பழைய காலத்தில் நடந்த சம்பவங்கள். இப்போ புது சுற்றறிக்கை வந்திருக்குது, புதுசாக மனித உரிமைகள் இருக்குது, மாணவர்களுக்கு உரிமைகள் இருக்குது, பிள்ளைகளுக்கு உரிமைகள் இருக்குது. அப்போ அந்த உரிமைகளை பாதுகாத்துட்டு எப்படி நாங்கள் இந்த செயல்பாடுக்கு போகணும். அரசு
இதுக்கான ஒரு செயல்பாடு முன்வைக்க வேணும். அப்படி இல்லாட்டி இது வந்து பெரிய பிரச்சனையாக மாறும். நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், இதுக்கான ஒரு செயல்பாடு அவசியம்.